இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எனது வழி, இயேசுவே எனது ஒளி, இயேசுவே எனது வாழ்வு, இயேசுவே எனது லட்சியம். மரியே வாழ்க. இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரர்களே, கிறிஸ்து அரசருடைய பிள்ளைகளே, அவருடைய பணியாளர்களே, கிறிஸ்து அரசனுடைய நாம் அனைவரும் அடிமைகள். அந்த சிந்தனையோடு இன்று இந்த திருவிழா நவநாளையும் நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இறையேசுவில் அன்பு சகோதரர்களே, இந்த இடத்துக்கு எப்போ வரும்போதும் என் மனதில் ஏற்படும் மகிழ்ச்சி எப்பொழுதுமே பெரியது. எங்களுடைய பங்கு விண்ணரசி மாதா பங்குக்கு செல்லும்போது ஒரு தாய் வீட்டிற்கு செல்லும் நினைவு வரும். ஆனால் இங்கே வரும்போது யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்? என் தந்தையின் வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த பெரிய மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், நிறைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் கடவுள் பிரசனம் கொண்ட இந்த ஆலயத்தில் சிறு நிகழ்ச்சியாக இந்த மங்கள ஆராத்தி எடுத்தாங்க. எத்தனை பேர் அந்த ஆராத்தி எடுக்கும்போது யார் இந்த அம்மா என்ன புடவை கட்டியிருக்காங்க, இவங்க 3 பேரும் ஒன்றா ஆட்டுறாங்களா, அவங்க சரியாக பாடுறாங்களா, நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் நான் அங்கே நிற்கும்போது அந்த சாதாரண இந்த கலாச்சாரத்தோடு இருக்கிற இந்த பாரம்பரிய இந்த பாட்டிலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உடனே உணர்ந்து நிற்கும்போது உணர்ந்து, அப்பொழுதுதான் ஆண்டவர் இறை பாடல்கள் மட்டுமல்ல, சமுதாயத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொன்றின் வழியாகவும் நம்மோடு பேசுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதனால நமது சம்பிரதாயங்களையும் நமது கலாச்சாரத்தையும் மதிக்கணும். ஆண்டவர் அது வழியாக பேசுகிறார், ஆசீர்வதிக்கிறார்னு உணரணும். இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரர்களே, அது முதலாவதாக சொல்லி என்னுடைய பெரும் மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் எங்களுடைய இல்லத்தந்தை, எங்கள் குடும்பத்தின் தந்தை ஸ்டான்லி அவர்களோடு சேர்ந்து இங்கு வருவதற்கு மகிழ்ச்சி. ஆக இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், போன வருடமும் வந்திருக்கேன். இந்த வருடம் சிறப்பாக இயேசுவின் அரசாட்சி அமைதிக்கு அழைப்பு என்று. இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த அமைதி எங்கே தொடங்குது? முதல்ல நம்ம இதயத்தில். ஒவ்வொருவரும் அமைதியாக இருந்தால் தான் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருந்தால் தான் சமுதாயமும் பங்கும் அமைதியாக இருக்கும். சமுதாயம் பங்கும் அமைதியாக இருந்தால் தான் நாடுகளும் உலக நாடுகளும் அமைதியாக இருக்கும். ஒரு தனி மனித அமைதி பற்றி நம்ம பேசும்போது நமக்கு நினைவில் வருவது புனித அகஸ்தினார். அவர் அழகாக சொல்வார், our hearts are restless until finds rest in you Lord அப்படின்னு அழகாக சொல்வார். நம் இதயங்கள்லாம் எப்பொழுது அமைதி இருக்கும்? அமைதி இல்லாமல் அலைந்திருக்கோம். ஆனால் ஆண்டவரோடு அடையும் போது, அவர் வார்த்தைகளை கேட்டு அவரை போல மாறுவதும் போதும், அவரது அன்பை பெற்று அவரது இரக்கத்தை உணர்ந்து அதே அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் காட்டும் போது தான் நம்ம இதயம் அமைதிப்படும். இந்த உலகத்தின் முறைகளும் அந்த கட்டளைகளும் நம்ம பின்பற்றி வந்தால் நம்ம அமைதி வராது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த அகஸ்தினார் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்பங்களை அனுபவித்தாலும் கடைசியில் அவர் அழகாக சொல்கிறார், இவ்வளவு அமைதி தரும் ஆண்டவரை நான் கடைசியாக தான் உணர்ந்தேன், எல்லா அனுபவத்தை பெற்று. ஆக முதலில் நமக்குள்ள அந்த அமைதி இருக்கான்னு பார்க்கணும். முக்கியமாக நமக்குள்ள அமைதியாக இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? எது நம்ம அமைதியை கெடுப்பதுன்னு சொல்லும் பார்க்கலாம். முதலாவது ஒன்று தான் முக்கியமாக, நமது வார்த்தைகள். ஒருவனுடைய வாழ்வும் சாவும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு அற்புதமாக நம்ம செயின்ட் ஜேம்ஸ் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் இருக்கு. ஒருவருடைய வாழ்வும் சாவும் நாவின் அதிகாரம். எப்போ பேசணும், எங்கே பேசணும், எதற்காக பேசணும் என்று நம்ம பேசுவதில்லை. எங்கே பேசக்கூடாது, எப்போ பேசக்கூடாது, என்னது பேசக்கூடாதுன்னு அதுவும் இருக்கணும். ரெண்டுமே இல்லாததால் இன்று நம்ம அபிவிசுவாச வார்த்தைகளை பேசி நம்ம நிறைய கடவுளுடைய மட்டுமில்லை, சாதாரணமாகவே என்னது அழகாக சொல்லுவாங்களே, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்வளிக்கும் வார்த்தைகளாக இல்லாமல் அழிக்கின்ற வார்த்தைகளாக, சபிக்கின்ற வார்த்தைகளாக, மற்றவர்களை இழிவுபடுத்தும் வார்த்தைகளாக இருக்கிறதால நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கிறாருன்னா அவரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்.
அவர் பேசுகிற வார்த்தைகளிலிருந்து கண்டுபிடிச்சலாம் இது அமைதியானவரா. எப்படி கண்டுபிடிப்போம்? அவர் பேசுகிற வார்த்தைகள் பிறரை வாழ்த்தி, பிறரை உயர்த்தி, மகிழ்ச்சிப்படுத்தி, கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கும். அவங்க எங்கே போனாலும் மோட்சமாக இருக்கும். நரகத்தில் அனுப்புனா கூட அவருடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் பரிவும் இரக்கமும் கடவுளுடைய அந்த அன்பை பிரதிபலிப்பதால அவங்க நரகத்துக்கு போனா கூட மோசமான இடத்துக்கு போனாலும் மோட்சமாக மாற்றலாம். ஆனால் அதுக்கு எதிர்மாறாக வார்த்தைகள் சரியில்லாதவங்க, எந்த நேரம் முணுமுணுப்பு கொண்டவங்க, அபிவிசுவாசிகள் வார்த்தைகள்லாம் பேசுறவங்க, சாபமான வார்த்தைகளை பேசுறாங்க, மனதுக்குள்ள வைத்து வெளியில பேசுறவங்க, மோட்சத்துக்கு அனுப்புனா கூட அவங்க நரகமா மாத்திட்டு வந்துடுவாங்க. சில அன்பு சகோதரர்களே, அதுதான் அமைதியை கெடுப்பது. அதனால எந்த இடத்துல பேசணும், என்ன பேசணும்னு பார்க்கணும். நம்ம குடும்பங்களில் பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? பேசணும். எப்படி பேசணும்? குரலை உயர்த்தி இல்லை, சமாதான நோக்கத்தோடு பேசணும். சண்டையோ நீதி நேர்மையோ இல்லை என் கடமையோ அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. எப்பவுமே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை முன்னிறுத்தி, அமைதி அரசராகிய அவரை முன்னிறுத்தி, அதில் மனதில் கொண்டு நான் கடவுளுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய பிள்ளை, அவரை போலவே நான் இருக்கணும். என்னுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாம் என்னை பார்த்து எல்லாரும் இயேசு அரசனுடைய மகன், மாதாவின் பிள்ளைன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இவ கடவுளுடைய பிள்ளைன்னு எத்தனை பேர் சொல்ல, மாதாவின் பிள்ளைன்னு எத்தனை பேர் நம்முடைய சொல் செயல் சிந்தனை வச்சு சொல்லுவோம். வந்துட்டான்டாப்பா, என்ன செய்ய போறானோ, இன்னைக்கு என்ன பிரிக்க போறானோ, என்ன சொல்ல போறானோன்னு நம்ம குடும்பங்களில் கணவன் மனைவி குழந்தைகள் பிள்ளைகளை பார்த்து அந்த பேசுகிற வார்த்தைகள் நம்ம சிந்திக்கிறது எல்லாம் பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இறையேசுவில் அன்பு சகோதரர்கள், அதனால தனி மனித அமைதி, பொறுமையாக இருக்கணும், நம்ம வார்த்தைகள் இருக்கணும். எப்பப்பெல்லாம் பிரச்சனை இருக்குல்ல அப்போ பேசணும். ஆனால் எப்போ பேசக்கூடாதுன்னு, என்ன பேசக்கூடாது எது பேசக்கூடாதுன்னு நம்ம பார்த்து இருக்கணும். நமக்கு மனசில் கோபம் தணிகிற வரைக்கும், வெறுப்பு தணிகிற வரைக்கும், பிறகு அந்த அவமானம் தணிகிற வரைக்கும், அந்த பழி வாங்குற உணர்வு தனியாக இருக்கும். பேசி பேசி ஒருத்தர்கிட்ட இல்லாமல் மற்றவர்கிட்ட இல்லாமல் ஊரெல்லாம் சொல்லி எல்லாரிடம் பரப்பி தேவையில்லாத இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி அப்படி அபிவிசுவாச வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுது. கோயிலுக்கு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை, நல்லா பக்தியாக ஜெபிப்பாங்க. ஆனால் போகும்போது கோயிலுக்கு வெளியில் போகும்போது கண்டதை பேசி இந்த குடும்பம் அந்த குடும்பம் பேசி சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் ஊருக்கு அதெல்லாம் பேசி வீடுகளில் போய் நம்ம வீடுகள்லேயும் பார்ப்போம். இதே மாதிரி நடக்கும். காலையிலேருந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, உழைப்பாங்க. சாயந்தரம் ஒரு உட்கார்ந்து என்ன செய்வாங்க? தேவையில்லாத கதையெல்லாம் பேசுறது கிராமப்புறங்களில் நடக்கும் நிறைய. இறையேசுவில் அன்பு சகோதரர்கள், உஷாராக இருக்கணும். தனி மனித வாழ்க்கையும் சரி, குடும்ப அமைதியும் சரி, நம்ம எப்பொழுதுமே உஷாராக இருக்கணும். அதுக்கு தான் சமுதாய அமைதி கூட நம்ம முக்கியமாக இந்த சமுதாயத்தில் எப்படி அமைதி தேடுவாங்க? சகோதரத்துவம், அப்புறம் சமத்துவம், இவைகள்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் அதற்கு மேலாக அன்பு என்ற அந்த வரையறையை பயன்படுத்தி நம்ம அமைதியை தேட வேண்டும். அப்படிதான் ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகத்தில் வருது. ஒரு முறை பாலைவனத்தில் ஒருத்தன் போயிட்டே இருக்கான். அவன் போயிட்டே இருக்கும்போது ஒரு மண்டை ஓடை பார்க்குறான். பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் நிறைய பேர் இறப்பாங்க. அப்போது இந்த மண்டை ஓடை பார்த்துட்டு இவ பக்கத்தில் போய் பார்த்தோன்னா பேச ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த மண்டை ஓடை ஒரு 4-5 மண்டை ஓடுகள்லாம் இருக்குது. பேச ஆரம்பிச்சுன்னா இவனுக்கு பெரிய மகிழ்ச்சி. மண்டை ஓடு பேசுது அப்படி சொல்லிட்டு பேயின்னு நினச்சான். அவன் கூப்பிட்டான், நான் பேய் கிடையாது, இங்கே வாப்பா, எனக்கு உயிர் இருக்குது, அதனால் நான் பேசுகிறேன். ஆனால் இவன் கையை தட்டி மகிழ்ச்சியில், சரி இந்த அதிசயத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நான் நல்லா பேசுவேன், என் கூட இருக்கவங்களாம் பேசுவாங்க அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க, பாட்டு பண்ணாங்க. இவன் ஓடி போய் அந்த அரசர்கிட்ட போய் சொல்கிறான், மண்டை ஓடு பேசுது, நீங்கள் வாங்க. அது மட்டும் பேசலை, கூட இருக்கவங்களாம், கூட இருக்கிற மண்டை ஓடெல்லாம் பேசுது, நீங்கள் வாங்க சொன்ன. அரசருக்கு கோவம் வந்துடுச்சு. எங்கேயாவது மண்டை ஓடு பேசுமா? அது உயிர் இருக்கா? அதனால் நீ சும்மா இந்த வார்த்தைகளை சொல்லி என்னை கோவப்படுத்தாத போன்ற. இவன் சொல்லி போய் அமைச்சர்கள் ராணி எல்லாருக்கிட்டையும் சொல்லி, இல்லை மண்டை ஓடு பேசுது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கான் அங்கே அந்த இடத்துக்கு. சரி, அரசரும் கோபத்தோடு வந்திருக்காரு. இது தவறாக இருந்தது, உன்னை ஒழிச்சு கட்டுரு. அங்கே போனோடனே அந்த மண்டை ஓடு இருக்க இடத்துக்கு போனோடனே இங்கே அந்த வழிபோக்கர் சொல்கிறார், இதோ இந்த மண்டை ஓடு தான் பேசுச்சு. அப்போது அந்த மண்டை ஓடு பார்த்து அவர் சொல்கிறார், பேசுங்க, அரசர் வந்திருக்காருன்னா எதுவுமே பேசலை.
திரும்ப மக்கள்லாம் வந்துருக்குறாங்க, பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கதறுனா, ஐயோ பேசுங்க, இல்லைன்னா ஏதாவது ஆகுனா அப்பயே மண்டை ஓட அமைதியாக இருக்கு. கோவத்தில் அரசன் சொன்னால் எங்கேயாவது மண்டை ஓடு பேசுமா சொல்லி இவனை வெட்டி இவன் தலையும் பக்கத்தில் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அதே போல் அவன் தலையை வெட்டி பக்கத்தில் வச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க. அது அப்போ தான் மண்டை ஓடெல்லாம் பேச ஆரம்பிச்சுதான். எனக்கு நிறைய பேர் துணை வேணும், அதனால் எங்கே பேசணுமோ நான் பேசி நான் உன்னை வர வச்சுட்டேன், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசாமல் உன்னை வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட இருந்த எல்லா மண்டவோடுகளும் அப்படி தான் வந்தன அப்படின்னு சொல்லி இறையேசுவில் அன்பு சகோதரர்களே, இந்த மாதிரி தான் நம்ம அந்த வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு நடைப்பிணமாக செல்வதற்கு காரணம் விசுவாசம் இல்லாத வாழ்க்கை, அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை. நம்ம கோயிலில் இறை வார்த்தைகளை கேட்டு நற்கருணையை பெற்று மாதாவின் பிள்ளைகளாக வேளாங்கண்ணிக்கு போவோம், மற்றும் கோணாங்குப்பம் போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் நமக்குள்ள அமைதி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூய ஆவியானவரிடம் ஜெபிக்கணும். அமைதி என்பது கடவுள் தரும் அமைதி, இந்த உலகமோ தனிப்பட்ட மனிதன் கொடுக்கும் அமைதியோ கிடையாது. தூயாவின் கனி, அந்த கனி கொடைகளிலிருந்து கிடைக்கிறது. அப்போ தூயாவின் கொடைகள் என்னென்னது? ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம் என்று நம்ம பார்த்துருப்போம். அது ஆங்கிலத்தில் விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், கவுன்சில், ஃபார்ட்டிடியூட், நாலேஜ், பையட்டி, ஃபியர் ஆஃப் காட். அது 7 புனிதப்படுத்தும் வரங்கள் இருக்கும்போது நமக்கு இந்த தூயாவின் கொடைகளான அமைதி கிடைக்கும். ஆக முதலாவதாக அது. இரண்டாவது, தூயாவின்ட்டு எப்பவுமே ஜெபிக்கணும். அடுத்தது, அரசர், அமைதியின் அரசராக இருந்தால் ஒரு அரசி இருப்பாங்களே இல்லையா, நமது அன்னை அமைதியின் அரசியும் கூப்பிட்டு வரணும். நம்மால முடியாது, அதனால தான் ஆண்டவர் ஒரு அரசியை கொடுத்துருக்கார், பின்னாக அரசி. ஆக அரசுன்னு இருக்கும்போது அரசி இருப்பாங்க. அந்த அமைதியின் அரசி நம்ம குடும்பத்தில் இருக்கணும்னா ஜெபமாலை சொல்லணும். முதல்ல ஜெபமாலை சொல்றதுக்கு முன்பு தனி மனித அமைதிக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபமாலை சொல்லணும். எழுந்த உடனே சொல்லுங்க, எழுந்த உடனே பல்லு கூட வளர்க்க வேண்டாம், எழுந்த உடனே நம்ம அன்னைக்கு ஜெபமாலை, அமைதியின் அரசிக்கு ஜெபமாலை சொல்லி, இன்று நாள் முழுவதும் என்னை ஆசீர்வதியம்மா, என்னோடு இருங்க, அமைதியை தாருங்க, ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் எங்களுக்கு கூட இருந்து செய்யுங்கன்னு சொல்லி ஜெபமாலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ காலையில். மாலை வேளையில் குடும்பத்தோடு சொல்வது, அதான் அமைதியின் அரசி நம்மை காப்பார். ஆக இந்த அமைதியின் அரசி பரிந்துரை இல்லாமல் யாராலையும் அமைதியாக இருக்க முடியாது. மாதாவின் பிள்ளை நீங்கள் பாருங்கள், ஒரு சபைக்காரங்களை பாருங்கள், நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கோம் பாருங்கள், நிறைய முறை அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மற்றவங்களாம் பாவிங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெபமாலை சொல்கிற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒரு தாய்மார்கள், ஒரு தந்தையர்கள், அந்த அமைதி, தாழ்ச்சி, அன்னை மரியாதை போல ஒரு நிறைவு இருக்கும். அவங்ககிட்ட பேசினாலே போதும், அந்த ஒரு மரியன்னை கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற மாதிரி அந்த அருளும் அந்த நிறைவும் சொல்ல தேவையில்லை, நம்ம பக்கத்தில் போய் நின்னாலே தெரியும். ஆகவே இறையேசுவில் அன்பு சகோதரர்களே, இயேசுவின் அரசாட்சி அமைதிக்கு அழைப்புனா நம்ம ஒவ்வொருவருடைய தனி மனித அழைப்பு, நம்ம குடும்ப அழைப்பு. குடும்பத்தில் எப்படி நம்ம இறையாட்சி வரும், நம்ம என்ன, அதுக்கு 2 முக்கியமான விதிமுறைகள். ஒன்று, என்ன நடந்தாலும் பேசிடணும், என்ன நடந்தாலும் உடனே பேசிடணும். நம்ம குடும்பத்தில் ஒரு அக்ரிமெண்ட், நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு முடிவு தீர்வு எடுக்கணும், என்ன நடந்தாலும் பேசிடணும். அடுத்தது, ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்ம போகணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும். சரி, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க, விட்டு கொடுத்து போகணும். அது குடும்பத்தில் அமைதியை உண்டாகும். ஆக இந்த அமைதிக்கு அதே மாதிரி நம்ம பங்குலையும் சரி, பங்குல எப்படி அமைதி வரும்? முக்கியமான கருத்து, இந்த வார்த்தைகள் சொன்ன தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதால உங்கள் குடும்பம், நீங்களும் தனி மனித ஆசீர்வாதத்தை பெற மாட்டீங்க. தேவையில்லாத குடும்பத்தில் கதை பேசுறதால அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடையாது. பங்கிலையும் பங்கு தந்தை இல்லை மற்ற பக்த சபைகளை பற்றி பேசுகிறதாலும், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறதாலும், அபிவிசுவாசமான வார்த்தைகள் பேசுறதாலும் ஆண்டவர் அந்த பங்கை மட்டுமல்ல, அந்த குடும்பங்களையும் அந்த தனிப்பட்ட நபர்களுக்கும் ஆசீர்வாதம் போய் சேராது, ஆண்டவரே விரும்பினாலும். அதுக்காக தான் நம்ம இந்த அது ஒன்று. இரண்டாவது, பங்குல ஏன் அமைதி வருவதில்லைன்னா, நிறைய பேர் உரிமைகள் கடமைகள் என்று உலகத்தை போல இங்கேயும் பங்குல சண்டை போடுறது. என்ன சண்டை போடுறது?
எங்களுக்கு உரிமைகள் அப்படின்னு போராடுது. நம்ம உரிமையே கடமையை செய்வது. ஆனால் சில பங்குகளில் அவங்க கடமையே என்னது, உரிமைக்காக போராடிட்டே இருக்கு. எங்களுக்கு தாய் திருச்சபையில் நாங்களுக்கு இது கிடையாதா, இந்த பூசைக்கு இது கிடையாதா, நாங்கள் இதையும் செய்யணும், எங்களுக்கு சலுகை கிடையாதா, இது வாங்கினா அது சலுகை கிடையாது சொல்லி தேவையில்லாத பார்த்துக்கிறாங்க. உரிமைகள் கடமைகள் 2 இருக்கு. ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே உலகத்தை போல அமைதி தரும் அந்த உரிமைகள் கடமைகள் அல்ல. நமது தாய் திருச்சபையிலே நமது கடமைகள் தான் உரிமைகள் சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம தாழ்ச்சியோட பணிவோட அந்த அன்னை மரியாதை போல அமைதியின் அரசியை போல கோவிலுக்கு வரோமா, யார் என்ன சொன்னாலும் சரி கடவுளுடைய பணியை செய்கிறோமா, ஒரு சின்ன பணியை அந்த கூட செய்கிறோமா, அது பார்க்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது, அவிசுவாசமான செயல்களை ஈடுபடுவது, நம்ம யாராவது ஒன்று செய்யலைன்னா அவருக்கு எதிராக பேசுவது, அவைகள்லாம் விட்டு இனிமேல் இதோ ஆண்டவரே நான் வருகிறேன், உன்னை ஆலயத்தில் வருகிறேன். அமைதி தேடும் இந்த உலகத்திலே நம்ம என்னென்னோ தேடி வரும். ஆனால் இந்த அமைதியை தேடும்போது இப்பயாவது மற்றவங்களை பற்றி தேவையில்லாத கதைகளை, குடும்ப பிரச்சனைகளை அதெல்லாம் விட்டுட்டு உமது வார்த்தைகளே, உமது பிரசன்னத்திலே, உமது நற்கருணையை பெற வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். இறையேசுல அன்பு சகோதரர், கடைசியாக இது நிகழ்வோடு முடிக்கிறோம். எங்கள் பங்குல ஒரு பாப்பா ஒரு மேற்படிப்புக்காக போயிருந்தாங்க. அப்போது அவங்க போகும்போது ஒரு இடத்துல ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிப்பார். நாங்கள் ஒரு நாள் இந்த 1000 ஜெபமாலை சொல்கிறவங்க, அம்சநகர் என்ற ஒரு பகுதியில் 1000 ஜெபமாலை சொல்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த 2 பேர் சேர்ந்து, அக்கா தங்கள் சேர்ந்து, சின்ன பிள்ளைங்க தான் முக்கால்வாசி, எல்லாம் சேர்ந்து 1000 ஜெபமாலை சொல்லும்போது நானும் அவங்க சென்று 3 ஜெபமாலையில் பங்கு கொண்டேன். 1 நானும் சொன்னேன். பிறகு ஒரு சின்ன வேலைக்காக வெளியில் வரும்போது அந்த பாப்பா அந்த வழியாக வந்தாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, அதை எவ்வளோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், உடல் நோய்கள், சொல்ல முடியாத வேதனைகள், தந்தை இழந்த அந்த குடும்பம், கடன், படிக்கவே முடியாத நம்ம. கடைசியில் அவள் யோசிச்சா, நிலையான அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கணும்னா, நான் முதலே சொல்லியிருந்தேன், காலையில் எழுந்து ஜெபமாலை சொல்லுங்கம்மான்னு சொல்ல, அதுவும் சொல்ல ஆரம்பித்தான். பிறகு எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்காக ஏற்றுக்கொள்ளும்போது நிலையான அமைதியும் தீர்வும் கிடைக்கும் சொன்னேன். அதுவும் செய்ய ஆரம்பித்தான். 3வது, எந்த நேரமும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவ நற்கருணை சொல்லிக்கிட்டே இருப்பான். நற்கருணை இருந்தால் தான் சொல்லணும்னு கிடையாது. நம்ம எங்கே சொல்கிறோமோ அங்கே நற்கருணை ஆண்டவர் வருவார். அதுதான் கடவுள், அதுதான் அன்பு, அதுதான் பரிவு, இரக்கம். அதனால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல. இந்த 3 காலையில் ஜெபமாலை சொல்கிறது, ஒவ்வொரு துன்பங்களையும் இயேசுவின் சிலுவைக்காக ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு அமைதி பெற்றது. 3வது, நித்திய ஸ்துதிக்குரிய சொல்லி நற்கருணை ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. அந்த நற்கருணை பக்தியோடு பெற்ற உடனே நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்தாங்க அந்த ஹாஸ்டலில் அந்த பாப்பா. அவள் சொல்கிறா, எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி என்னோட இருக்குது ஃபாதர். எவ்வளோ கஷ்டங்கள், தந்தை எழுந்திருக்கேன், கடன் தொல்லை இருக்குது, உடல்நிலை சரியில்லை, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிறைவு செய்கிறார். கடைசியில் இவங்களை பார்த்து அந்த போர்டிங்கில் இருக்க, அந்த ஹாஸ்டலில் இருக்க மற்ற பிள்ளைகள், மற்றவங்க வேலைக்கு செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் எங்களுக்கும் சொல்லி கொடுங்க, எங்களுக்கும் அந்த அமைதி கிடைக்கணும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு அவர் ஜெபிக்க மற்றவர்களும் கற்றுக்கொண்டு அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி அன்னை மரியாதை போல ஒரு அமைதியின் அரசியாக, அங்கே சண்டை போடுறதை விட ஒரு அமைதியை நிலைநாட்டும் பிள்ளையாக அமைந்தார். இது எங்கள் பங்குலே நடக்குது. இந்த மாதிரி சின்ன காரியங்கள் நுணுக்கமாக நம்ம மிக கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக நம்ம செய்தோம்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த அமைதியின் அரசர் நமது இல்லத்திலும் உள்ளத்திலும் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தூய ஆவியானவரை ஜெபிக்கணும். அது எங்கே பேசணும், என்ன பேசணும்னு நம்ம உணர்ந்திருக்கணும். எங்கே பேசக்கூடாது, என்ன பேசக்கூடாதுன்னு நம்ம பார்த்து இருக்கணும். இவைகள்லாம் இருக்கும்போது அமைதியின் அரசியான ஜெபமாலையை நம் பங்கு கொண்டு எல்லா துன்பங்களையும் சிலுவைக்காக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அமைதியை மிக முக்கியமாக நீங்கள்லாம் வந்திருக்கிற இந்த நற்கருணை பெறும்போது அமைதியின் அரசர் நமக்குள்ளே என்றும் நமக்குள்ள நம்ம உடலோடு உடலாக, இரத்தத்தோடு இரத்தமாக கலந்து மற்றொரு இயேசுவாக வெளிப்படுத்தி போகும் இடமெல்லாம் அமைதி நிலவ நமக்கு உதவி செய்வார். இந்த பயணத்திலே அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் புனிதர்கள் தோழையும் என்றும் உங்களோடு இருப்பதாக. God bless you.